தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டாளர்கள் வராததற்கு திமுக அரசின் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தான் காரணம் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்திருக்கிறார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை பார்க்கலாம். இதேபோன்று வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி சென்னையில் என் தலைமையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கின்றோம். திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கின்றோம். கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்களை அழைத்திருக்கின்றோம். இது முக்கியமான ஒரு கோரிக்கை. இந்தியாவில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாநிலங்களில் 4 மாநிலங்கள் நடத்தி முடித்து விட்டார்கள். மீதி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பீகாரிலே சமீபத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றார். அதற்கு முக்கிய காரணம் பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதில் பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்தார் நிதிஷ்குமார் அவர்கள். அது மட்டுமல்ல, பீகாரிலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார் நிதிஷ்குமார் அவர்கள். இதுதான் சமூக நீதியின் அடித்தளம் தமிழ்நாடு என்று தந்தை பெரியார் காலத்திலிருந்து நாம் பெருமையாக சொல்லி வருகின்றோம். நாங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அதிகாரம் இருந்தும் அத்துணை அதிகாரிகள் இருந்தும், அதிகாரம் இருந்தும், நிதி இருந்தும், எல்லாம் இருந்தும் மனசு இல்லை. இதற்கு நாங்கள் தொடர்ந்து போராட்டம் செய்வோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு மிக வேகமாக வளரும். தமிழ்நாட்டில் உள்ள 2 கோடி குடும்பங்கள், 8 கோடி மக்களுடைய நிலை, உண்மையான நிலையை கண்டறிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமில்ல, அவர்களுக்கு சமூக நலத்திட்டங்கள், வீடு கட்டி கொடுக்கறது, படிக்க வைக்கிறது, சுய தொழிலுக்கு கடன் கொடுக்கறது. இப்போ கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அங்கே பட்டியலின மக்களுக்கு கவர்மெண்ட் டெண்டரில் அங்கே ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க, டெண்டரில். அப்போது சமூக பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு என்னென்ன வழிவகைகளோ அதை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் செய்ய முடியும். அதாவது 11,32,000 கோடி தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது. கையெழுத்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான், MOUs. அது முழுமையாக வந்துடுச்சுன்னு முதலமைச்சர் அவர்களும், தொழில் அமைச்சர் அவர்களும், நிதி அமைச்சர்களும் தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருந்தாங்க, முழுமையாக வந்துடுச்சுன்னு. அதன் பிறகு நான் கேள்வி கேட்டேன். கேள்வி மட்டும் இல்லை, ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அந்த புத்தகத்தில் பார்த்தா 11,32,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU மட்டும்தான். அதில் எவ்வளோ முதலீடு வந்திருக்குன்னா 1,00,000 கோடிக்கு குறைவாக வெறும் 9 விழுக்காடு தான் வந்திருக்கு. இதை புத்தகம் போட்ட உடனே 80 விழுக்காடு முதலீடு வந்ததுன்னு சொன்ன தொழில் அமைச்சர் இல்லை 23 விழுக்காடு தான் வந்திருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அதையும் பொய், 23 கூட வரல, வெறும் 9 விழுக்காடு தான் வந்திருக்கு. அதனால் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதில் 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சுலாம் பொய்யை சொல்லியிருக்காங்க. அதோட என்ன கொடுமைன்னா, தமிழ்நாட்டில் வருகின்ற தொழிற்சாலை எல்லாமே ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.